இப்போ வாரும் எம்மத்திலே. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்திலே. பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே. பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே. பாதமே கூடும் பாவையரமக்கு பரிசுத்தமீயமையா. பாதமே கூடும் பாவையரமக்கு பரிசுத்தமீயமையா. வாக்கு மாறாதே வாரும் வல்லமையால் நிறைக்க. வாக்கு மாறாதே வாரும் வல்லமையால் நிறைக்க. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்திலே. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்திலே. கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே. கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே. நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்திலே. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்திலே. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க. ஆவியினாலும் உள்ளமதில் அக்கினி பற்றிடவே. ஆவியினாலும் உள்ளமதில் அக்கினி பற்றிடவே. யெகோவாவே எங்களின் ராஜா இழந்து வாழுமையா. யெகோவாவே எங்களின் ராஜா இழந்து வாழுமையா. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்திலே. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்திலே. நினைத்திராதீனமதிலில் என் கர்த்தரை வருவீரே. நினைத்திராதீனமதிலில் என் கர்த்தரை வருவீரே. ஆவியாக்கும் மாமிசம் மற்றும் மகிமையில் சேர்த்திடவே. ஆவியாக்கும் மாமிசம் மற்றும் மகிமையில் சேர்த்திடவே. மாசில்லா பரிசுத்தராக மன்னிது தொடங்கிடவே. மாசில்லா பரிசுத்தராக மன்னிது தொடங்கிடவே. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்திலே.
வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே வாரை பிணி தீர என் வாழ்க்கை மறந்தே நீ வாரை பிணி தீர என் வாழ்க்கை மறந்தே நீ பாவசாபம் ரோகமற்றும் மாற்றிடத்தில் ரத்தமே பாவசாபம் ரோகமற்றும் மாற்றிடத்தில் ரத்தமே கல்வாரி அன்பை பெற்றிட நாம் விரைந்து ஏகிடவே கல்வாரி அன்பை பெற்றிட நாம் விரைந்து ஏகிடவே வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே ஆகாய மேகமிதில் எக்காலம் தொனித்திடவே ஆகாய மேகமிதில் எக்காலம் தொனித்திடவே அன்பின் தயாளன் ஆனந்த போமான் வரவிருந்தாம் மலையே அன்பின் தயாளன் ஆனந்த போமான் வரவிருந்தாம் மலையே ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா வானபராபரனே இப்போ வாரும் தீரே வானபராபரனே இப்போ வாரும் தீரே வந்து நின்ற கருத்தா என்னை ஆசீர்வதியுமையா வந்து நின்ற கருத்தா என்னை ஆசீர்வதியுமையா எல்லா மகிமை கனமும் துதியும் நேற்றிட வாருமையா எல்லா மகிமை கனமும் துதியும் நேற்றிட வாருமையா வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே வந்து நின்ற கருத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா வந்து நின்ற கருத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா எல்லா மகிமை கனமும் துதியும் நேற்றிட வாருமையா எல்லா மகிமை கனமும் துதியும் நேற்றிட வாருமையா வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். God is in our midst. எத்தனை பேர்
அது உண்மை என்று அறிந்திருக்கிறீர்கள்? How many of us understand that it is reality? வேதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, நாமும் அதை அறிந்திருக்கிறோம். It is also written in the scriptures, even we also understand it. கடவுள் எங்கும் இருக்கிறார் என்கிற உண்மை எல்லாருக்கும் தெரியும். And every people know that God is everywhere. ஆனால் தேவனுடைய ஒரு விசேஷித்த சமூகம் இன்றைக்கு இங்கே இருக்கிறது. However, the very special presence of God is in our midst now. ஒன்று, இது கர்த்தருடைய நாள். One, it is the day of the Lord. இரண்டாவது, நாம் அவருடைய ஜனங்கள். Secondly, we are his people. ஆகையால் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். And because of that, he is in our midst. இதை உணர்கிறவர்கள், இதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம். All those who understand and believe this, lift up our hands. தகுதியற்ற நமக்கு சிருஷ்டி கர்த்தர் அவருடைய சமூகத்தை தந்திருக்கிறார். We are least worthy, but God, the creator God, has given us his presence. நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். With grateful heart, let us praise him. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த தேவனுக்கு ஒரு காலத்தில் சத்துருக்களாய் இருந்தோம். We were once enemies to this God. உளையான சேற்றில் மூழ்கிக் கொண்டு இருக்கிறோம் என்று அறியாமலேயே அவரை எதிர்த்து கொண்டிருந்தோம். We were without knowledge that we are just drowning in the miry clay, and we are just resisting God. ஆனால் சத்துருக்களாய் இருக்கும் பொழுதே அவர் நம்மை தூக்கி எடுத்தார். But while we were at enemies, God lifted us up. என்னை தேவன் என்று சொன்னால் இதற்கு தான் தேவன் என்று சொல்ல வேண்டும், சுகப்படுத்துவதற்காக அல்ல. And when we say it is God, we do not say it is only for our healing. சேற்றிலிருந்து நான் சத்துருவா இருக்கும்போது சேற்றில் இருந்து மூழ்கி கொண்டு அவரை எதிர்த்தேனே, அப்படிப்பட்ட நேரத்தில் என்னை தூக்கி எடுத்தார். ஆகையால் அவர் தேவன். And because while I was just drowning in the miry clay, and I was just drowning like that, God lifted me up, and because of that he is my God. என்னை அவர் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? How many of you can give a testimony that he has lifted us up out of the miry clay? அந்தகாரத்திலிருந்து ஒளிக்குள் கொண்டு வந்திருக்கிறார். He has brought us from the darkness and his marvelous light. மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் நம்மை கொண்டு He வந்திருக்கிறார். has brought us from death to life. நம்முடைய ஆத்துமா இப்பொழுது ஜீவன் அடைந்து கொண்டிருக்கிறது. Our soul is getting life into it. ஒரு காலத்தில் பாவத்தை பார்த்தால் பொங்கும் உள்ளம். Once upon a time when we see sin, our soul will be bubbling. ஆனால் இன்றைக்கு இந்த ஆத்துமா பாவத்திற்கென்று செத்தது, ஆண்டவருக்கென்று உயிர் பிழைத்திருக்கிறது. But today the soul is dead to sin and it is alive to God. ஆகையால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise him for that. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலகத்தில் முழு பூமியில் இருக்கிற மிருக ஜீவன்களை எடுத்துக்கொண்டால், if we take all the animals in the whole world, நிலத்தில் இருக்கிற மிருக ஜீவன்களுடைய தொகையை பார்த்தால் முழு பூமியில் இருக்கிற 10ல் 1 பங்கு தான் நிலத்தில் இருக்கிறது. மீதி 90% கடலில் தான் இருக்கிறது. If we take the animals and the land animals, almost 1/10 of the whole animals is on the land and others are in the sea. 90% in the sea. 90% கடலில் இருக்கிறது. 90% of the animals are in the sea. ஆனால் நாம் அதை பார்த்ததில்லை. But we have not seen them. ஏனென்றால் நமக்கு கடல் கரை வரைக்கும் தான் போய் கடலை கண்டு தான் வருகிறோம். அதனுடைய ஆழத்தை பற்றி நமக்கு அறிவில்லை. Because we just go onto the seashore and only see the seashore, but we do not go to the depths and we cannot see them. கடவுள் ஒரு கடலாய் இருக்கிறார். God is an ocean. ஆகையால் அந்த சமுத்திரத்தின் ஆழத்திற்குள் செல்ல இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். So God should enable us so that we might go to the depths of that ocean. அந்த கர்த்தருடைய ஆழங்களுக்குள் நாம் செல்லும் பொழுது, when we go to the ocean of God,
கண் காணாத காது கேட்காத மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாத அதிசயங்களை நாம் பார்க்கலாம். We can see all the things that I had not seen, ear had not heard, and people have not understood. இதுவரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுது கரையிலிருந்து இந்த பெரிய கடலை பார்ப்பது போல ஆண்டவரை நாம் ஓரளவுக்கு தரிசித்து தான் வந்திருக்கலாம். Hitherto we have come to the Sunday morning service just like we go to the seashore and see the sea and have gone. போதாது போதாது கணுக்கால் அளவு என்று பாடுகிறது போல, as we sing that it is not enough, the ankle deep, it is not enough. ஆண்டவருக்குள் மூழ்கி அவருடைய ஆழங்களை தரிசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துவோமா? All those who desire that we should go drown in the depths of God, in the ocean of God, and we should rejoice, all those people, let us lift up our hands. நம்முடைய வாஞ்சையை தெரிவித்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us express our desire, lift up our hands and praise God. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இன்று காலையில் நீர் இங்கே இருக்கிறீர் என்று நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நீர் ஒரு ஓரத்தில், நாங்கள் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடாது. நீர் சொன்னது போல நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என்று சொன்னதான அந்த அனுபவத்தை அடைய நாங்கள் இந்த காலை வேளையில் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இது போல எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்க போகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தையும் அந்த சமூகத்தின் ஆழங்களையும் அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கு பத்தனம்திட்டாவிலும் தாரிவாலிலும் நடக்கிறதான கன்வென்ஷன்களை ஆசீர்வதியும், நடத்திப்புக்காரரை பலப்படுத்தும். உம்முடைய சமூகத்தை முழு உலகத்துள்ள எல்லா தேவனுடைய ஜனங்கள் அனுபவிக்கும்படியா நீர் அருள் செய்யும். எங்களையும் ஆசீர்வதியும், தடைகளை மாற்றி எல்லாரையும் சீக்கிரமாய் கொண்டு வரும். உம்மை ஆராதிக்க நாங்கள் போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தந்து அந்த சமூகத்திற்குள் சென்று உம்மை அதிகமாக கைகளை தட்டி உம்மை உயர்த்தி பாட கிருபை தாரும். எங்களுடைய பலவீனங்களை மாற்றும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை நாம் முதலாவது தெலுங்கு பாட்டை பாடி ஆராதிப்போமாக. So let us sing the Telugu song first and let us lift up our God. ஒவ்வொரு பாட்டின் மூலமாக ஆண்டவருடைய ஆழங்களுக்குள் சென்று அவரை அனுபவிப்போம். In each and through every song, let us go and understand the depths of God. ప్రభువే నిరీక్షణ లేక కల్లడినప్పుడు నాకు ఆదరణ యేసు ప్రభువే ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమందు దూతలు స్తుతించెదరు ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమందు దూతలు స్తుతించెదరు భూమి ఆకాశములంతా వర్ణించెను నీ మహిమ
వర్ణించును నీ మహిమను బలశూరుడా స్తుతించెదా ఎల్లప్పుడూ బలశూరుడా స్తుతించెదా ఎల్లప్పుడూ నా ఆత్మకు దీపం యెహోవాయే నా ధ్రువకు జీవ వెలుగాయనే నా ఆత్మకు దీపం యెహోవాయే నా ధ్రువకు జీవ వెలుగాయనే నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యమును వెలిగించెను నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యమును వెలిగించెను ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెను ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెను భూమి ఆకాశము ఎంతో వర్ణించును నీ మహిమను భూమి ఆకాశము ఎంతో వర్ణించును నీ మహిమను బలశూరుడా స్తుతించెదా ఎల్లప్పుడూ బలశూరుడా స్తుతించెదా ఎల్లప్పుడూ బలశాల్యము వలన యెహోవా బాహుబలముతో జయమిచ్చెను బలశాల్యము వలన యెహోవా బాహుబలముతో జయమిచ్చెను కృపగల ఆత్మతో బలపరిచి యేసు కఠిన పోరాటంలో విడిపించెను కృపగల ఆత్మతో బలపరిచి యేసు కఠిన పోరాటంలో విడిపించెను ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెదరు ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెదరు భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను బలశూరుడా స్తుతించెదా ఎల్లప్పుడూ బలశూరుడా స్తుతించెదా ఎల్లప్పుడూ సృష్టికర్త యేసునా సమస్తం సర్వము సృజించెను నా నిమిత్తం సృష్టికర్త యేసునా సమస్తం సర్వము సృజించెను నా నిమిత్తం విశ్వాసదాతలు పొరులైరేను విశ్వాసకర్త సమృద్ధిగా ఇచ్చెను విశ్వాసదాతలు పొరులైరేను విశ్వాసకర్త సమృద్ధిగా ఇచ్చెను ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెదరు ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెదరు భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను బలశూరుడా స్తుతించెదా ఎల్లప్పుడూ బలశూరుడా స్తుతించెదా ఎల్లప్పుడూ యేసునా నిజమైన సహాయకుడు ఎల్లప్పుడూ తోడు నీడయుండును యేసునా నిజమైన సహాయకుడు ఎల్లప్పుడూ తోడు నీడయుండును సియోను మహిమలో నడిపించి నన్ను సిద్ధపరచును నిరాకడపై సియోను మహిమలో నడిపించి నన్ను సిద్ధపరచును నిరాకడపై ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెదరు ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెదరు భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను బలశూరుడా స్తుతించెదా ఎల్లప్పుడూ బలశూరుడా స్తుతించెదా ఎల్లప్పుడూ నా ఆత్మకు దీపం యెహోవాయే నా ధ్రువకు జీవ వెలుగాయనే నా ఆత్మకు దీపం యెహోవాయే నా ధ్రువకు జీవ
వెలుగించెను నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యము నన్ను వెలుగించెను ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెదరు ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెదరు భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను పరశురుడ స్తుతించెద ఎల్లప్పుడూ పరశురుడ స్తుతించెద ఎల్లప్పుడూ యేసున నిజమైన సహాయకుడు ఎల్లప్పుడూ తోడు నీడయుండును యేసున నిజమైన సహాయకుడు ఎల్లప్పుడూ తోడు నీడయుండును సీయోను మహిమలో నడిపించి నన్ను సిద్ధపరచుము నిరాకరపై సీయోను మహిమలో నడిపించి నన్ను సిద్ధపరచుము నిరాకరపై ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెదరు ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు భూమి ఆకాశములెంతో వర్ణించెను నీ మహిమను భూమి ఆకాశములెంతో వర్ణించెను నీ మహిమను పరశురుడ స్తుతించెద ఎల్లప్పుడూ పరశురుడ స్తుతించెద ఎల్లప్పుడూ ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవா நம்முடைய யெகோவா தேவனை துதிப்போமாக. நம்முடைய கை தட்டுதல் அவரை மகிமைப்படுத்தட்டும். நம்முடைய குரல் அவரை உயர்த்தட்டும். భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను పరశురుడ స్తుతించెద ఎల్లప్పుడూ పరశురుడ స్తుతించెద ఎల్లప్పుడూ ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెదరు ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమకుడు స్తుతించెదరు భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను భూమి ఆకాశములెంతో వర్ణించును నీ మహిమను పరశురుడ స్తుతించెద ఎల్లప్పుడూ పరశురుడ స్తుతించెద ఎల్లప్పుడూ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். தூதர்கள் இயேசுவை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். The angels, they continue to praise Jesus. அந்த இயேசுதான் நம்முடைய யெகோவா தேவன். And that Jesus is our Jehovah God. அவர்தான் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார் என்று பல்லவி சொல்லுகிறது. The chorus says, He is our Father. பூமியிலும் வானத்திலும் அவருடைய அதிசயங்களை நாம் காண்கிறோம். We see His wonders and miracles both in heaven and earth. வானமும் பூமியும் உம்முடைய மகிமையை வர்ணிக்கிறது ஆண்டவரே. The heavens and the earth declare thy glory, O God. ஆகையால் வல்லமை வாய்ந்தவர்களாக உம்மை துதிக்கிறோம். So with we as mighty people, we praise thee, God. நம்முடைய பாட்டில் வல்லமை இருக்க வேண்டும். So there should be power in our song. நம்முடைய கைத்தட்டுதலில் வல்லமை இருக்க There வேண்டும். should be power in the clapping our hands. சத்தம் மாத்திரமல்ல, அதில் அதிகாரம் இருக்கிறது. Not only it is a voice, a sound, there is authority in it. ஒரு செடியில் சில பறவைகள் இருக்கும் என்றால் கைகளை தட்டினால் அது ஓடி போய்விடும். If at all there are some birds, if the plants they clap their hands, the birds will flee away. அதுதான் நம்முடைய சத்தத்தில் இருக்கிற அதிகாரம். That is the authority in our voice. ஆனால் இங்கே நாம் கைகளை தட்டும்போது But when we clap our hands here, பிசாசுகள் ஓடி போகும். the devils will flee away. ஏனென்றால் நாம் ஆண்டவரை உயர்த்தி ஆராதித்து கையை தட்டி பாடுகிறோம். Because we lift up our hands and we worship Him and sing our song. என் ஆத்துமாவுக்கு யெகோவா தேவனே தீபமாய் இருக்கிறார். And Jehovah my God is a lamp unto my soul. என் பாதைக்கு அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். He is light unto my path. ஆகவே என்னுடைய சோதனை நேரத்தில், அந்தகாரத்து நேரத்தில் உம்முடைய வசனமே எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது So ஆண்டவரே. in
in our times of trials and darkness, your word is my light, O God. எத்தனை பேர் இதை அனுபவித்திருக்கிறோம்? How many of us have experienced this? குழப்பமா வந்திருப்போம். We might be confused. கேள்விகளோடு வந்திருப்போம். We have come here with so much of questions. ஆலோசனை வேண்டும் என்று வந்திருப்போம். We have come here for counsels. பல தர்க்கங்களோடு வந்திருப்போம். We have come with so many arguments. ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்கிற ஒரு சிந்தையோடு வந்திருப்போம். We have come here with the thought that the Lord has forsaken us. ஏதோ சொல்லி வச்சது போல கரெக்ட்டா ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். As though it is already said, God will just appropriately speak to us through His word or through His prophecy. எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறோம்? கரங்களை உயர்த்துவோம். How many of us have experienced that? Lift up our hands. இந்த நம்முடைய தேவன் தான் சமயத்திற்கு ஏற்ற சகாயராக இருக்கிறார். This our God is a very present help in our troubles. அவர்தான் அனுகூலமான துணையாக இருக்கிறார். He is a very present help. ஏற்ற ஆலோசனையோடு ஏற்ற வார்த்தையோடு ஏற்ற நேரத்தில் நம்மோடு பேசுகிற தேவன். He is a God who speaks with the appropriate word at appropriate time and in the appropriate way. இதற்கு சாட்சியாக தான் இப்பொழுது கரங்களை உயர்த்தினவர்கள் நன்றாய் கைகளை தட்டி பாட வேண்டும். And for as a witness to this, all those who lift up their hands now, they should clap our hands very good and sing the song. யாருக்கு எப்படியோ என் ஆண்டவர் எனக்கு என்னுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறார், அதற்கு நான் சாட்சியாய் பாடுவேன். To others it may be whatever it is. For me, my God is my light, and I am going to exalt Him and sing this song. அந்த இரண்டாம் சரணத்தை பல்லவியை நாம் எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமாக. Let us sing the second stanza and the chorus, lifting up our God and say. பழக்கத்தின்படி பாடக்கூடாது. Let us not sing with a habit. பழக்கத்தின் கையை தட்டக்கூடாது. Let us not clap our hands as a நம் habit. மத்தியில் இருக்கிற ஆண்டவரை உயர்த்தும்படியாக நாம் அதை செய்வோமாக. Let us do that so that we might exalt our God who is in our midst. இரண்டாம் சரணமும் பல்லவியும். Second stanza and the chorus. నాత్మకు దీపం యెహోవాయే నాత్మకు జీవం యెహోవాయే నాత్మకు దీపం యెహోవాయే నాత్మకు జీవం యెహోవాయే నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యము నన్ను వెలిగించెను నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యము నన్ను వెలిగించెను ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమందును పరిశుద్ధించెదను ప్రభు యేసు తండ్రి అయిన నా యెహోవా పరమందును పరిశుద్ధించెదను భూమి ఆకాశము ఎంతో వర్ణించెను నీ మహిమను భూమి ఆకాశము ఎంతో వర్ణించెను నీ మహిమను బలశూరుల స్తుతించెద ఎల్లప్పుడూ బలశూరుల స్తుతించెద ఎల్లప్పుడూ నాత్మకు దీపం యెహోవాయే నాత్మకు జీవం యెహోవాయే నాత్మకు దీపం యెహోవాయే నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యము నన్ను వెలిగించెను నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యము నన్ను వెలిగించెను నాత్మకు దీపం యెహోవాయే నాత్మకు జీవం యెహోవాయే నాత్మకు దీపం యెహోవాయే నాత్మకు జీవం యెహోవాయే నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యము నన్ను వెలిగించెను నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యము Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. வானம் அவருடைய மகிமையை வர்ணிக்கிறது. The heavens declare His glory. சூரிய நட்சத்திரங்கள் சந்திரன் எல்லாம் கதிர்களை வீசி ஆண்டவருடைய மகிமையை வர்ணிக்கிறது. The suns and the stars and other powers of the sky, they send out their rays and they நான் தானாக வரவில்லை, இதோ பார் இது என்னை ஒருவர் படைத்திருக்கிறார் என்று அவைகள் சொல்லுகிறது. They saying that I am not existing as though it is, but there is a God who created me. பூமியும் அவருடைய
மகிமை வெளிப்படுத்துகிறது. Even the heavens describe his glory. மரங்கள் மிருகங்கள் எல்லாம் சொல்லுகிறது, நான் தானாக வரவில்லை, என்னை ஒருவர் படைத்தார். All the trees and the animals and the beasts, they said, we have not come as though by ourselves, there is a creator God for us. ஆனால் அதைவிட விசேஷமான விதத்தில் பூமி அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. And more than that, in a very special way, the heavens declared his glory. எப்படி தெரியுமா? Do you know how? சென்ட் தாமஸ் மவுண்டில் ஃபெய்த்தோமல் ஒரு சிறு கூட்டம் ஜனம் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடுகிறார்கள். There is a very small group of people in St. Thomas Mount in the assembly, they are clapping their hands and they are exalting இந்த God. பூமி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. And in such a way this earth is declaring his glory. இந்த ஹாலுக்குள் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறது. In this hall the glory of God is manifested. இன்னும் அந்த இரண்டாம் சரணத்தை சாட்சியாய் பாடுவோமாக. So let us sing once again the second stanza as a witness to that. வானத்தில் இருக்கிற வெளிச்சத்தை பார்க்கலாம், இந்த பூமியிலிருந்து நம் மத்தியிலிருந்து வெளிச்சம் மகிமை ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்லட்டும். More than the light of the heaven that comes down, let the light from here in this presence, let us reach unto our God. யாராவது இங்கே கைகளை தட்டாமல் இருப்பார்கள் என்றால், If at all there are anyone seated here without clapping their hands, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மொத்தமா இங்க ஒரு 30-35 பாட்டு புக்கு தான் இருக்கும், மற்றவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாருக்கும் பாட்டுத்தாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கொடுக்கப்பட்டும் பாடாமல் இருந்தால் நீங்கள் இந்த ராணுவத்தில் பலவீனர். few months ago only there are few hymn books and only few people will sing these songs, but now everyone is given a hymn sheet, and even then if you do not clap your hands and sing, then you are not in the army of God. கர்த்தர், you are weak in the army of God. You are weak in the army of God. கர்த்தர் இந்த அவரை ஆராதிக்கும்படியாகவே நம்மை அபிஷேகித்திருக்கிறார். God has created us so that we might worship him. இப்ப கண்ண மூட முடியல, வார்த்தை கவனிக்க முடியல, கையை தட்ட முடியல, ஆண்டவரை உயர்த்த முடியல, கவனம் சிதறி இருக்கிறது பாருங்க, அபிஷேகத்தை இழந்து விட்டோம் என்ற அர்த்தம். And if at all we are not able to concentrate, we are not able to sing, clap our hands, close our eyes, then it is that we have lost the anointing. ஆகையால் அந்த அபிஷேகத்தை புதுப்பிப்போமாக. So let us renew that anointing. தேவாதி தேவனை தொழுது கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We are a people called who are to worship the Lord of Lords. நன்றாய் கைகளை தட்டி நம்முடைய பாதைக்கு தீபமாய் இருக்கிற அவரை உயர்த்துவோமாக. Let us clap our hands and let us exalt our God who is a light unto our path. பல்லவியிலிருந்து ஆரம்பித்து இரண்டாம் சரணத்தை மறுபடியுமாய் பாடி அவரை உயர்த்துவோமாக. Let us start with the chorus and let us sing the second stanza again and again and let us exalt him. பிரபு இயேசு தந்தி என்னனா யெகோவா பரமத்துது பரிசுத்தரு. பிரபு இயேசு தந்தி என்னனா யெகோவா பரமத்துது பரிசுத்தரு. భూమి ఆకాశము ఎంతో వర్ణించును నీ మహిమను. భూమి ఆకాశము ఎంతో వర్ణించును నీ మహిమను. కలశును వసులించెద ఎల్లప్పుడును, కలశును వసులించెద ఎల్లప్పుడును. నా ఆత్మకు దీపం యెహోవాయే, నా కొరకు చిరదిరుగాయే. ఆమేన్. నా ఆత్మకు దీపం యెహోవాయే, నా కొరకు చిరదిరుగాయే. నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యము నన్ను వెలిగించెను. నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యము నన్ను వెలిగించెను. నా ఆత్మకు దీపం యెహోవాయే, ஆமென். నా కొరకు చిరదిరుగాయే. யெகோவா தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், பாதைக்கு அவர் ஜீவ வெளிச்சமாய் இருக்கிறார். నా శోధనలో చీకటి వేళలో నీ వాక్యము నన్ను వెలిగించెను. నా శోధనలో చీకటి వేళలో నీ யெகோவா தெய்வத்திற்கு மகிமை, யெகோவா தேவனை எங்கள் ஆத்துமாவின் நேசர் இயேசுவுக்கு மகிமை. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. உரமல் ஷபகதுலம் கரமானாயா துரா. Thank you Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Jesus. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான்.
We are all saved people. இந்த ரட்சிப்போடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கிறது. There is a joy that is associated with this salvation. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை உளையான சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுத்தார். The psalmist says, he has lifted me up from the mighty clay. அதை பற்றி தான் நாம் மலையாளம் பாட்டில் பாட போகிறோம். And that on that only we are going to sing in the Malayalam song. என் கண்மலையாம் அவர் மேல் நிற்கும்படியாய் செய்தார். He has made me to stand upon him as rock. என் வாயில் ஒரு புதிய பாட்டை அவர் வைத்திருக்கிறார். He has kept in my mouth a new song. நம்மில் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் எத்தனையோ மற்ற துக்கங்கள் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிறது. We all say that we are indeed saved, but there are so many sorrows that is drowning us. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆமா, ஆனாலும் என்று சொல்லி ஒரு புலம்பலை ஆரம்பிக்கிறோம். We say that we are saved indeed, but however we just start to lament. துக்கமான காரியம். எத்தனை பேருடைய வாயில முறுமுறுப்பு தான், துதிகளை விட முறுமுறுப்பும் புலம்பலும் தான் வருகிறது. And more grievous thing is that in so many mouths of people it is only murmuring. கர்த்தர் துக்கப்படுவதற்கு முன்பாக பாட்டை பாடுவோம். Before the Lord gets grieved, let us sing this song. அந்த கருப்பான இருதயம், நன்றி இல்லாத இருதயம், ஆண்டவர் செய்த உபகாரங்களை நினைத்து நன்றி சொல்ல பழகட்டும். And let the dark heart and the black heart, without any gratitude, let it start to give thanks unto the Lord, and let it start to sing unto the Lord. என்னெல்லாம் செய்யவில்லை என்று எண்ண தெரிகிறது இருதயத்துக்கு, என்ன செய்தார் என்று மறந்து போகிறது. And this heart only knows what all God has not done, but it tends to forget what all God has done already to us. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. For one moment let us close our eyes. அந்த முறுமுறுக்கிற இருதயத்தோடு பேசுவோமாக. Let us speak to that murmuring heart. என்ன பேச வேண்டும்? What are we going to speak? என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. Forget not all his benefits that he has done for you. அப்படி நம்முடைய இருதயம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, when our heart just thinks of all the goodness that the Lord has done and it starts to praise God, புலம்புவதற்கு பதிலாக இந்த இருதயம் ஒரு நம்பிக்கையான காரியத்தை சொல்லும், இதுவரைக்கும் செய்தாரே இனிமேலும் செய்வார். Rather than just murmuring and lamenting, this heart will start to say, the Lord has done hitherto and henceforth he will do as also. ஒரே ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் கரங்கள் உயர்த்தி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். For one moment let us all lift up our hands and let us all thank our God with all gratefulness and praise our God. வெறும் ஸ்தோத்திரம் அல்ல, நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Let us not, it will not be ordinary praise, with a grateful heart let us praise our God. கிடைக்கவில்லை என்று இதுவரைக்கும் புலம்பிக் கொண்டிருக்க அந்த இருதயம் கிடைத்ததற்கு ஸ்தோத்திரம் பண்ண பழகட்டும். The heart which hitherto tends, it has not been given, let it start to praise that it is already been given. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you Lord. ஸ்தோத்திரம் அப்பா, பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நீர் செய்த சகல உபகாரங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீ தந்திருக்கிற ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற புதிய பாட்டுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. Thank you Jesus. We praise you Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த வசனங்களை வாசிப்போமா? Let us sing, read those verses. 40ஆம் சங்கீதம், Psalms 40, முதல் 3 வசனங்கள். first 3 verses. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். Many shall see it and fear and shall trust in the Lord. இப்பொழுதும் நாம் புது பாட்டுகளை பாடிக்கொண்டிருக்கிறோம். Now we are singing new songs. நாம் பாடுகிற விதத்தில் அநேகர் கர்த்தரை பயந்து கர்த்தரண்டை வந்து கர்த்தரை நம்பி அவரையும் துதிக்க வேண்டும். The way that we sing all these songs, many should see it and fear it and should trust in the Lord. ஆகையால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த சந்தோஷத்தை பெற்றவர்கள் இந்த புதிய பாட்டை பாடுவோமா?
So all those who are saved and have received this joy, let us sing this new song. இரண்டாவது மலையாள பாட்டு. Second Malayalam song. വാഴ്ത്തി സ്തുതിക്കുമെന്നും ഞാൻ എന്നെ കാഴ്ചയിലോ പൈസലേ വന്നു ചെയ്തെനിക്കെന്റെ നാവുകളായേ എന്നെ പിതാവാണ് ചെയ്തത് വന്നു ചെയ്തെനിക്കെന്റെ നാവുകളായേ എന്നെ പിതാവാണ് ചെയ്തത് ആയിരമായി സ്തുതിച്ചിരുന്നേ പാവനഹസ്തങ്ങളെ ഉയർത്തി ആയിരമായി സ്തുതിച്ചിരുന്നേ പാവനഹസ്തങ്ങളെ ഉയർത്തി വാഴ്ത്തി സ്തുതിക്കുമെന്നും ഞാൻ എന്റെ കാഴ്ചയിലോ പൈസലേ 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 പതിക്കും നേരത്ത് നാശകത്തിൽ പതിക്കും നേരത്ത് സ്നേഹകരം നീട്ടിയല്ലേ തിരുരാജ്യത്തിലാക്കിയല്ലോ സ്നേഹകരം നീട്ടിയല്ലേ തിരുരാജ്യത്തിലാക്കിയല്ലോ വാഴ്ത്തി സ്തുതിക്കുമെന്നും ഞാൻ എന്റെ കാഴ്ചയിലോ പൈസലേ വാഴ്ത്തി സ്തുതിക്കുമെന്നും ഞാൻ എന്റെ കാഴ്ചയിലോ പൈസലേ അല്ലതെങ്കിലും ജീവിതത്തിൽ താമസിച്ചപ്പോൾ വല്ലവരുടെ സ്നേഹമെന്നെ നോക്കിയല്ലോ അല്ലതെങ്കിലും ജീവിതത്തിൽ താമസിച്ചപ്പോൾ വല്ലവരുടെ സ്നേഹമെന്നെ നോക്കിയല്ലോ ജയഗീതം പാടിടുവാൻ നിൻ ജയം നീ എനിക്കേകിയല്ലോ ജയഗീതം പാടിടുവാൻ നിൻ ജയം നീ എനിക്കേകിയല്ലോ വാഴ്ത്തി സ്തുതിക്കുമെന്നും ഞാൻ എന്റെ കാഴ്ചയിലോ പൈസലേ വാഴ്ത്തി സ്തുതിക്കുമെന്നും ഞാൻ എന്റെ കാഴ്ചയിലോ പൈസലേ പാപികളെ തേടി വന്ന യേശുരക്ഷകൻ ശക്തിവാനായി വീണ്ടും വന്നിടുമേ പാപികളെ തേടി വന്ന യേശുരക്ഷകൻ ശക്തിവാനായി വീണ്ടും വന്നിടുമേ വരവിന്ദിരം അതിസമീപം വരവിൻ പ്രത്യാശയ കാത്തിടമേ വരവിന്ദിരം അതിസമീപം വരവിൻ പ്രത്യാശയ കാത്തിടമേ വാഴ്ത്തി സ്തുതിക്കുമെന്നും ഞാൻ എന്റെ കാഴ്ചയിലോ പൈസലേ വാഴ്ത്തി സ്തുതിക്കുമെന്നും ഞാൻ എന്റെ കാഴ്ചയിലോ പൈസലേ പാപികളെ തേടി വന്ന യേശുരക്ഷകൻ ശക്തിവാനായി വീണ്ടും വന്നിടുമേ പാപികളെ തേടി വന്ന യേശുരക്ഷകൻ ശക്തിവാനായി
அபிஷேகம் வரவின் பிரத்யாசையாய் காத்திடவே வரவின் தினம் அபிஷேகம் வரவின் பிரத்யாசையாய் காத்திடவே ஆவியோடு தேடி வந்த இயேசு ரட்சகன் நட்சத்திரமாய் நின்று வந்திடுமே ஆவியோடு தேடி வந்த Thank you, Lord. Urramanka Sarabankaramaniantre. இந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. This anointing is not an ordinary anointing. இந்த சத்தம் சாதாரண சத்தம் அல்ல. This noise is not an ordinary noise. இது மரணத்தை சவால் விடுகிற சத்தம். This is the noise that challenges death. இது கல்லறையை சவால் விடுகிற சத்தம். This noise is challenges the முழு உலகத்தை ஆளுகை செய்கிற சாத்தானை எதிர்க்கிற சத்தம். This noise is a challenge which can challenge the whole. பாவத்தை பயப்படுத்துகிற சத்தம். This is the voice that can கர்த்தருடைய ஆவியின் சத்தம் உங்களுக்கு எழுந்தருளட்டும். Let the voice of the Spirit of God arise in you. உள்ளத்தில் இருக்கிற யூதா கோத்திரத்தின் சிங்கம் நம்முடைய உள்ளத்தின் கெபியிலிருந்து வெளியே வந்து கர்ஜிப்பாராக. Let the lion of Judah arise in you. Let him come out and let him roar. O Ramashama Katira Kalamania Tura. O Raya Satura Kashaba Karamanaya Tura. Nedra Sakalaman Karamanaya Tura. Thank you, Lord. Thank you, Jesus. Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அல்லல் തിങ്ങും ജീവിതത്തിൽ ഞാൻ വസിച്ചപ്പോൾ വല്ലഭാനും സ്നേഹം വല്ലഭാനും സ്നേഹം ജയഗീതം പാടിടുവാൻ ജയനീയനികേളിയല്ലോ ജയഗീതം പാടിടുവാൻ ജയനീയനികേളിയല്ലോ അല്ലത്തിനും ജീവിതത്തിൽ ഞാൻ വസിച്ചപ്പോൾ വല്ലഭാനും സ്നേഹമെന്നല്ലോ അല്ലത്തിനും Thank you, Lord Jesus. Oh, Ramam Shabakara Katune. Thank
you, Lord. Jesus, stotram Yesue, Parishuddhare, Periyavare, stotram. Oh Ramav Shabakatiram Karamav Sarabakalamanyantire. Thank you, Jesus. Oh Ramav Shabakaramanyantira Sarabakalanyantiram Karamana. உன் தேவனிடத்திலிருந்து உன்னை பிரித்து தேவனில்லாத ஒரு நித்தியத்திற்குள் உன்னை கொண்டு போக வேண்டும் என்று எத்தனை முறை உன் சத்ரு உன் பிடரியை பிடித்து உன்னை வஞ்சிக்க ஏமாற்ற முயற்சி செய்தான். So many times your enemy, he has caught hold of your neck so that you might be separated from your God and you might go away from your God, and he deceived so many times. அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிறதான அந்த நெருப்புக்குள் உன்னை தள்ள வேண்டும். And he tried to somehow cast you into the lake of fire that is முயற்சி செய்தாலும் how many times he had tried. நீ இன்றைக்கு பார் மறுபடியும் ஃபெய்த்தோமுக்கு வந்து விட்டாய். But now you have come again to the faithful. உன்னை அவர் கைவிடவே மாட்டார். He will never leave you. உன்னை பற்றி அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். He is more zealous concerning you. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithful is he who called you, he will do it as it is. Rabdullah Karabau Sadi Avar Kasambarana Mantura Tiraka Zamtuda Karamani Antuda Oh Raya Shaba Karamani Antuda Kasatida. Thank you, Lord. Oh Ramav Shaba Kalaman Karamana Yature. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Rabav Shabakatudan Karaba Sarabakalaman Katuda. Thank you, Jesus. Thank you, Lord. Glory, Lord. Glory, Lord. Praise. Miramav Shwadaraba Saktilan Karabani Atuda. Rabav Shabakatilan Kalaban Karabani Anaman Katuda. Thank you, Jesus. Praise, we praise. Shadarabakala Bhaktidankara Sarabani Anaman Katuda. நம்முடைய ஓனர் யார்? Who is our owner? ஆண்டவர். It is our God. இயேசுதான். He is Jesus. அவருடைய ஓனர் யார்? And who is the owner of Jesus? நாம் தான். And we are his owners. அதுதான் மணவாளன் மணவாட்டினுடைய உறவு. And that is the relationship of the bride and the bridegroom. அதுதான் தமிழ் பாட்டில் நாம் பாட போகிறோம். And that is what we are going to sing in the Tamil song. இயேசுவே நீரே என் வாஞ்சை, நீரே என் சொந்தம். Oh Jesus, you are my desire, you are my own. நான் என் நேசருக்குரியவள், என் நேசர் எனக்குரியவர். I am my beloved and beloved is mine. இதே போல ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற ஜாதி இந்த பூமியில் இருப்பார்களா? Is there any people or nation who have got such a privilege? தேவனையே சொந்தமாக்கக்கூடிய உரிமை பெற்றவர்கள். We have received the whole right that we have to make our God as our own. இயேசு என் சொந்தமானவராய் மாறும் பொழுது
When Jesus becomes my own, இயேசு எதெல்லாம் வைத்திருக்கிறார் அதெல்லாம் நம்முடையதாய் மாறும். what all Jesus has within himself, it is all for us. அவருடைய நாமம் நமக்கு சொந்தம். His name belongs to us. அவர் இருக்கிற சிங்காசனம் நமக்கு சொந்தம். His throne that he is upon, it is to us. முழு பரலோகம் நமக்கு சொந்தம். The whole heaven, it is for us. பரலோகத்துடைய எல்லா நன்மையும் நமக்கு சொந்தம். All the goodness of heaven, it is for us. சுகம் நமக்கு சொந்தம். Health is for us. ஆரோக்கியம் நமக்கு சொந்தம். And healing is for us. ரட்சிப்பு நமக்கு சொந்தம். Salvation is for us. இந்த சபை நமக்கு சொந்தம். This church is for us. அந்த உரிமையை கொண்டாடி நாம் தமிழ் பாட்டை பாடுவோமாக. Let us claim that right and let us sing this Tamil song. முதலாவது அந்த பல்லவியை மெதுவாய் கைகளை தட்டி தியானித்து பாடுவோமாக. Firstly, let us sing that chorus, clapping hands silently and sing the chorus. இயேசுவே நீரே என் வாஞ்சை, நீரே என் சொந்தம். Oh Jesus, you are my desire, you are my own. இயேசுவே நீரே என் வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே என் சொந்தம். கைகளை தட்ட வேண்டாம். இயேசுவே நீரே என் வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே என் சொந்தம். நித்திய கிருபையால் நித்தமும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். நித்திய கிருபையால் நித்தமும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். நாம் அவர் மேல் உரிமை பாராட்டி நம்மை அவருடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். When we claim our right upon him and we submit ourselves into his hands. ஆண்டவரே உம்முடைய அந்த பாதையில் நித்தமும் என்னை நடத்தி நித்தியம் வரை என்னை நடத்தும். Oh Lord, lead me in your path and lead me through eternity. எனக்கு இயேசு மாத்திரம் போதும், அவர்தான் என் வாஞ்சை, அவர் என் சொந்தமா என்று மறுபடியுமாக உரிமை பாராட்டி பாடுவோமாக. So let us sing with all our right that Jesus is my only desire and he is our own. ஒரு வீட்டை வரைய சொன்னால், ஒரு காகிதத்தில் ஒரு வீட்டை வரைய சொன்னால், and a person is asked to draw a house in a paper, சின்ன பிள்ளைகள் ஒரு விதத்தில் வரைவார்கள், and little children will draw it out in one way, பொதுமக்கள் இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாமல் வரைவார்கள், and the common people will draw it in another way. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த படத்தை 2-3 முறை நாம் பார்க்க வைக்கத்தக்கதாக அவன் வரைவான். But an artist will sketch that house in such a way that we will tend to see it twice or thrice. நாம் எல்லாரும் ஆராதனை ஆர்டிஸ்டாக மாற வேண்டும். எப்படி மியூசிக் ஆர்டிஸ்ட் இருக்கிறார்களோ, சினி ஆர்டிஸ்ட் இருக்கிறார்களோ, நாம் எல்லாரும் ஆராதனை ஆர்டிஸ்டாய் மாற வேண்டும். As there is a music artist and cine artist, let us all become as a worship artists. நாம் பாடுகிற விதம், the way that we sing, நம்முடைய இருதயம் பொங்குகிற விதம், the way that the heart bubbleth, இயேசுவை நினைத்து பாடுகிற விதம், the way that we think upon our Jesus and sing, ஆண்டவரே நம் மத்தியில் இறங்க வேண்டும். God himself should descend in our midst. மறுபடியும் அந்த பல்லவியை கைகளை தட்டாமல் பாடுவோமா. Let us sing that chorus once again without clapping our hands. இயேசுவே நீரே என் வாஞ்சை என்று உதடு மாத்திரமல்ல, உடம்பெல்லாம் உள்ளமெல்லாம் சொல்ல வேண்டும். Not only our lips should say Jesus your my desire, but let the members of our body and let all our soul say it. இயேசுவே நீரே என் வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே என் சொந்தம். இயேசுவே நீரே என் வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே என் சொந்தம். நித்திய கிருபையால் நித்தமும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். நித்திய கிருபையால் நித்தமும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். இப்பொழுது முழு பாட்டை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். We are going to sing the whole song together. எல்லாரும் கைகளை தட்டி துதியில் வாசம் செய்கிற அந்த ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா. Let us all clap our hands, let us exalt our God who dwelleth in the praises of his people. முதல் 2 பாட்டுகளை கேட்டு ஏற்கனவே நம் ஆண்டவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். And hearing all the first 2 songs, God has already come in our midst. நான் ஏற்கனவே சொன்னது போல கடலில் ஒரு ஆழம் இருக்கிறது போல தேவனுக்குள் ஆழம் உண்டு. Already as I have said,
if there is a depth in the ocean, there is a depth in God. அந்த ஆண்டவருடைய ஆழங்களை அறியும்படியாக இன்னும் துதியில் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவரை துதித்து பாடுவோமாக. So that we might know the depth of God even more, let us exalt our God who dwelleth in the praises of his people. கைகளை தட்டி பாடுவோம். துதியில் வாசம் செய்திடும் தூயவனே, துதியும் மகத்துவம் உமக்கென்றுமே. துதியில் வாசம் செய்திடும் தூயவனே, துதியும் மகத்துவம் உமக்கென்றுமே. என்னவெல்லாம் சர்வ நன்மைகளை எண்ணி எண்ணிய நன்றியால் பாடுவேன், எண்ணி எண்ணிய நன்றியால் பாடுவேன். என்னவெல்லாம் சர்வ நன்மைகளை எண்ணி எண்ணிய நன்றியால் பாடுவேன், எண்ணி எண்ணிய நன்றியால் பாடுவேன். இயேசுவே நீரே என் வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே என் சொந்தம். அல்லேலூயா. இயேசுவே நீரே என் வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே என் சொந்தம். நித்திய கிருபையால் நித்தமும் பாடில் நித்தியம் வரை நடத்திடும். நித்திய கிருபையால் நித்தமும் பாடில் நித்தியம் வரை நடத்திடும். வரும் மக்களை போவோம் என்று உரைத்தவும், வாக்கினை நம்பியே வந்தேன். வரும் மக்களை போவோம் என்று உரைத்தவும், வாக்கினை நம்பியே வந்தேன். அலைப்போலாக வந்த சோதனையில் மழையால் என்னை திடமாய் காத்திலே, மழையால் என்னை திடமாய் காத்திலே. அலைப்போலாக வந்த சோதனையில் மழையால் என்னை திடமாய் காத்திலே, மழையால் என்னை திடமாய் காத்திலே. இயேசுவே நீரே வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே சொந்தம். இயேசுவே நீரே வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே சொந்தம். நித்திய கிருபையால் நித்தமும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். நித்திய கிருபையால் நித்தமும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். என்னை அன்றி ஒன்றும் செய்யலாகாதென்று என்னையும் அன்போடு சேர்த்திருந்தோ. என்னை அன்றி ஒன்றும் செய்யலாகாதென்று என்னையும் அன்போடு சேர்த்திருந்தோ. உண்மையை சொந்த வார்த்தையினா நன்கடியாய் விளங்கதை செய்துவீர், நன்கடியாய் விளங்கதை செய்துவீர். உண்மையை சொந்த வார்த்தையினா நன்கடியாய் விளங்கதை செய்துவீர், நன்கடியாய் விளங்கதை செய்துவீர். இயேசுவே நீரே வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே சொந்தம். இயேசுவே நீரே வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே சொந்தம். நித்திய கிருபையால் நித்தமும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். நித்திய கிருபையால் நித்தமும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். தேவனேயும் சித்தம் செய்ய வாரேன் என்று தேவனும் பிழை வழி மார்க்கம் தந்தீர். தேவனேயும் சித்தம் செய்ய வாரேன் என்று தேவனும் பிழை வழி மார்க்கம் தந்தீர். ஆவியோடாம் மதைகள் மாற்றவிட்டு உன் சித்த பறித்தல் சித்தம் தரும், உன் சித்த பறித்தல் சித்தம் தரும். ஆவியோடாம் மதைகள் மாற்றவிட்டு உன் சித்த பறித்தல் சித்தம் தரும். ஆமென். பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசுவே பரிசுத்தம். இயேசுவே நீரே வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே சொந்தம். ஆமென். இயேசுவே நீரே வாஞ்சை என்றும், இயேசுவே நீரே சொந்தம். நித்திய கிருபையால்
என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று உன் திருவாதையால் எங்குகின்றேன். உன்னை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் உன் திருவாதையால் எங்குகின்றேன். சீயோனின் கல்லுகளை மாற்றி வைக்க சிறிதும் சுத்தரையும் சேர்க்கவாரும். சிறிதும் சுத்தரையும் சேர்க்கவாரும். சீயோனின் கல்லுகளை மாற்றி வைக்க சிறிதும் சுத்தரையும் சேர்க்கவாரும். சிறிதும் சுத்தரையும் சேர்க்கவாரும். இயேசுவே நீரே வாஞ்சை எங்கும். இயேசுவே நீரே சொந்தம். இயேசுவே நீரே வாஞ்சை எங்கும். இயேசுவே நீரே சொந்தம். நித்திய கிருபையால் நித்தரும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். நித்திய கிருபையால் நித்தரும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். இயேசுவே நீரே வாஞ்சை எங்கும். இயேசுவே நீரே சொந்தம். இயேசுவே நீரே வாஞ்சை எங்கும். இயேசுவே நீரே சொந்தம். நித்திய கிருபையால் நித்தரும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். நித்திய கிருபையால் நித்தரும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். இயேசுவே நீரே வாஞ்சை எங்கும். இயேசுவே நீரே சொந்தம். இயேசுவே நீரே வாஞ்சை எங்கும். இயேசுவே நீரே சொந்தம். நித்திய கிருபையால் நித்தரும் பாதையில் நித்தியம் வரை நடத்திடும். நித்திய கிருபையால் நித்தரும் பாதையில் நித்தியம் வரை நித்தியம் வரை நடத்திடும். நித்தியம் வரை Thank you, Lord. Kiramav Shabakaturam Karamaniatre. Thank you, Jesus. Karamav Shabakaturam Karamaniatre. Thank you, Jesus. Praise Jesus. Thank you, Lord. Kirabaka Shabakaramanatre. Praise you, Jesus. We praise you. Rabaka Shabakaramana. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you. வாரும் அக்கறை போவோம் என்று இயேசு சொன்னார். Jesus said, let us go to the other shore. சீஷர்களை கூட்டிக் கொண்டு அக்கறைக்கு போனார். And he got the disciples with him and he went ashore. அக்கறையில் எந்த ஊழியமும் அவர் செய்யவில்லை. And in the other shore he did not do any ministry. ஒரே ஒரு காரியத்திற்கு தான் போனார். He went only for one reason. அங்கே ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறது. There was a sepulcher. அந்த கல்லறை தோட்டத்தில் கிரேவ்யார்டில் ஒரு பிசாசு பிடித்த மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And in that graveyard there was a demon possessed man. அவன் பயங்கர ஆக்ரோஷமா ஜனங்களை தாக்குவான். ஆகையால் சங்கிலிகளால் கட்டி போட்டார்கள். ஆனால் அந்த சங்கிலியும் உடைத்து அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And he will always try to attack the people so vehemently, and because of that they bound him with chains, and even he broke the chains and he was seated there. அவனுக்குள் ஏறக்குறைய 5000 6000 பிசாசுகள் இருக்கிறது. And in him there are almost 5000 to 6000 devils. அவனுக்கு வஸ்திரம் இல்லை. He did not any garments upon him. கல்லறை தான் அவனுடைய படுக்கை. The graveyard is only bed. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் மேல் ஆண்டவர் மனதுருகி அக்கறையில் ஏற்கனவே அவர் கண்டு அவரை தரிசிக்க, அவரை பார்க்க, அவரை ரட்சிக்க அவர் சென்றார். And for that only person Jesus had seen him in the other shore, and for him only he came to this shore. அந்த தேவன் தான் நம்மையும் கண்டார். And such a God also saw us. ஆகையால் என் சொந்தம் என்று நாம் உரிமை பாராட்டுகிறோம். And that's the reason we claim that he is our own. அந்த பிசாசு பிடித்த மனுஷனை பற்றி பிற்பாடு நாம் கேட்கவில்லை. And after that he did not ask about the demon possessed man. நாம் கேள்விப்படவில்லை. We have not heard about him. ஆனால் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். இதுவரைக்கும் அவருடையவர்களாய் இருக்கிறோம். And however the Lord has saved us, and till now we are his own. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்குள்ளும் எத்தனையோ பிசாசுகள் இருந்தது. Before we were saved there were so many demons
within us. இப்பொழுது நம்மை அவருடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். But now he has changed as his temple. இப்பொழுது இயேசு எனக்குள் நடந்து கொண்டிருக்கிறார். Now today Jesus is walking in me. ஒரு காலத்தில் இயேசு வெளியே இருந்தார், பிசாசு உள்ளே இருந்தது. இப்போது இயேசு உள்ளே இருக்கிறார், பிசாசு வெளியே இருக்கிறார். Once the devil was in us and Jesus was outside, but now Jesus has come into us and the devil is outside. ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளே இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கல்யாணம் பண்ணும் வரைக்கும் உன்னை விட்டு விலக மாட்டேன். Jesus who is within us, he says, until I marry you, I will never leave you. உன்னை நான் சேர்த்துக் கொள்ளும் வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். Until I gather you unto myself, I will never forsake you. உனக்காக பரலோகத்தில் ஒரு வீட்டை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். I am preparing a place in heaven for you. இந்த பூமியில் வீடு இல்லாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம், பரலோகத்தில் நிரந்தரமான வீட்டை தந்திருக்கிறார். Though we do not have a place in this earth, do not worry, we have an eternal place in heaven. இந்த பூமியில் மற்றவர்களை விட ஏழையா இருந்தாலும் பரவாயில்லை, நீ நித்தியத்தில் பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறப் போகிறாய். Though you might be poor in this earth, but in heaven you are going to be very rich. கர்த்தர் பரலோகத்தையே நமக்கு தரப்போகிறார். God is going to give the whole heaven for us. அப்படிப்பட்ட அவருடைய பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்ள அவர் வரப்போகிறார். He is going to come so that he may gather his possession. நீதான் அந்த பொக்கிஷம். You are his treasure. நம்மை நிலையப்பட்டவர்களாய் காத்துக் கொள்வோமாக. So let us preserve ourselves as his. இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், We are washed by his blood. பரிசுத்தாவியினால் We நிரப்பப்பட்டவர்கள், have been filled with his anointing. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள். We are people who accepted his word. நீங்கள் தான் இயேசுவின் பொக்கிஷமாய் இருக்கிறீர்கள். You are the treasure of Jesus. ஒரு நாள் எக்காலம் துணிக்க போகிறது. One day the trumpet is going to sound. அதற்கு பிறகு நீங்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டீர்கள். After that you are not going to be in this earth. ஆனால் சில பெந்தெகோஸ்தே ஜனங்கள் இருக்க போகிறார்கள். But some Pentecostal people is going to remain in this earth. தரிசனம் இழந்தவர்கள், People have lost the vision. ரட்சிப்பு இழந்தவர்கள், People have lost the salvation. பெந்தெகோஸ்தே ஆளாய் இருந்தும் அபிஷேகத்தை பெற்றும் ஆவிக்குரிய சோம்பேறிகளாய் இருந்தவர்கள், People who are Pentecostal, who are using the anointing. People who are lazy. ஆவிக்குரிய தூக்கத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள். People who are in the sleep of நாம் God. யாரும் அப்படி இருக்கக்கூடாது. We should not be like that. எழும்பு எழும்பு சீயோனே, Arise, arise, Zion. எழும்பு எழும்பு எருசலேமே, Arise, arise, Jerusalem. உன் பெலனை தடுத்துக்கொள், Put on your strength. உன் தூசியை உதறிவிட்டு எழும்புவாயாக. Shake off thy dust and arise. ரமௌஷபக்கரமானியா துரை சரபக்கலமானியா திரமௌஷபக்கதிரகரமௌஷபக்கதுரே. Thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Jesus. உன்னை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று உன் திருவார்த்தையால் கூறுகின்றேன். உன்னை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று உன் திருவார்த்தையாலே கூறுகின்றேன். சீயோனின் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து சிவிகும் சுத்தரையும் சேர்க்க வரும். சிவிகும் சுத்தரையும் சேர்க்க வரும். சீயோனின் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து சிவிகும் சுத்தரையும் சேர்க்க வரும். சிவிகும் சுத்தரையும் சேர்க்க வரும். இயேசுவே நீரே வாஞ்சை என்றும் இயேசுவே நீரே சொன்னார். இயேசுவே நீரே வாஞ்சை. இயேசு போதும். இயேசு எல்லாவற்றுக்கும் எல்லாம். இயேசு நித்திய தேவை உள்ளவர். இயேசு பரிசுத்தமாக்குகிறவர். இயேசு ஜெயத்தை தருகிறவர். இயேசு சமயத்துக்கேற்ற சகாயர். கைகளை தட்டுவோம், பாடுவோம். இயேசுவே நீரே என் வாஞ்சை என்றும் இயேசுவே நீரே சொன்னார். ஓ ரமௌஷபக்கதிரகரமக்கரமானியா துரகஸ்தரமானியா துரே. பயால் நித்தமும் பாடிடும். நித்தியம் வரை நடத்திடும். நித்திய கிருபையால் நித்தமும் பாடிடும். நித்தியம் வரை நடத்திடும். நீரே என் வாஞ்சை என்றும் இயேசுவே நீரே என் சொந்தம். இயேசுவே நீரே என் வாஞ்சை என்றும் இயேசுவே நீரே என் சொந்தம். நித்திய கிருபையால் நித்தமும் பாடிடும். நித்தியம் வரை நடத்திடும். நித்திய கிருபையால் நித்தமும் பாடிடும். நித்தியம் வரை நடத்திடும். நித்திய கிருபையால் நித்தமும் பாடிடும். நித்தியம் வரை நடத்திடும். கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகத்தை நிரம்புவோம்.
let us speak in unknown tongues and let us be filled in the Spirit. நித்திய கிருபையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். He is filling us with His eternal grace. சாவுக்கேதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற He is நேரம், quickening our mortal bodies now. சாக ஆயத்தமாயிருக்கிற அணுக்களை பலப்படுத்துகிற நேரம், This is the time where He can strengthen the soul so that we might die for Him. கொல்லும்படியாய் உள்ளே வந்திருக்கிற வியாதியை அவர் கொல்லுகிற நேரம். This is the time where He killeth the sickness that tries to kill us. Rabau shamterankara baria telankara bausatwara baria mankalantera tira mauswankara mania tira karva santalangara mania nitara maushamterankara manka tira karama oria tira kashabar katira karamania tire Karamania tuna karamania today. வாலிபர்களே, உங்கள் அபிஷேகம் எங்கே? Oh young people, where is the anointing? சத்துருவுக்கு உன் பலனை கொடுத்து விட்டாயோ? Have you given your strength to your adversary? உனக்குள் ஒரு யூதா கோத்திரத்து சிங்கம் இருந்தார், அவர் எங்கே போய்விட்டார்? In you there was a lion of Judah, where is he now? அந்நிய அன்புகளுக்கு இடம் கொடுத்து அவரை தூரத்தி விட்டாயோ? You have given room to strange love and you have cast him out. அவரை அழைப்பாயாக. Call him. அவர்தான் உண்மையான நேசர். He is your beloved. அவர்தான் பரலோகத்தின் தகப்பன். He is the heavenly Father. அவர்தான் மகா பரிசுத்த இரட்சகர். He is the holy Savior. அந்நிய ஸ்நேகங்களில் ஜெயத்தை கொடுக்கிற அவர். He is the only God who can give victory over strange love. அவர் எழுந்தருள்வாராக, சத்துரு சிதறண்டு போவார். Let him arise and the enemies be scattered. ஓ ராமா ஷபக திரங்கல மங்கரமானி அந்துரா நிமங்க திரங்க சந்தலங்கரமானியா நீரா ஸ்வந்தரங்கரமானியா திரகரா Niramba sandara barkadari ankala masaram terankalava Rabakatirankala bakarabana mankatura Jesus Rabashabala bakaramana mankatura My people who have me as your refuge. You will never be put to shame.
கொண்டிருக்கிறார். Having an understanding of all your desires, I have come into your midst. நானே உங்களுக்கு தஞ்சமும் நானே உங்களுக்கு சந்தனமாய் இருக்கிறேன். I am your refuge and I am your fortress and presence. என்னை அன்றி வேறு தேவன் இல்லை. There is no other God other than me. என்னிடத்தில் வருபவர் ஒருபோதும் தள்ளாத தேவன். I am the God, him that cometh to me, I will no wise cast him away. உன்னுடைய வார்த்தையை நான் அறிந்திருக்கிறேன். I have known your desire. நான் வரும்போது உன்னை என்னை போல் மாற்றி என்னிடமாய் என்னை சேர்த்துக் கொள்வேன். When I come, I will change you as myself and I will gather you unto myself. தேவனிடத்திலிருந்து ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். I proclaim a good news. உங்கள் ஜெபங்களும் உங்கள் விண்ணப்பங்களும் கேட்கப்பட்டது. Your prayers and your supplications have been heard. என் ஜெப புஸ்தகத்தில் நான் எழுதி வைத்த உங்கள் ஜெபத்துக்கு விண்ணப்பங்களுக்கும் காலம் வருகிறது. So that I might answer all your prayers that are written down in the prayer book. The time has come to answer them. உங்களுக்காக நான் சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளும் நேரம் வருகிறது. The time is going to come so that I am going to rise up from my throne for you. காலத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ண அந்த விண்ணப்பத்தை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். I am going to fulfill all the supplications that you have made in my presence. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall never be ashamed. ஒரு வாலிப சேனையை எழுப்புவேன். At the appointed time, I am going to raise up a host of army of young people. இவர்களுக்கு எலியாவுக்கு ஒப்பான பலத்தை தருவேன். I am going to give them strength that is compared to the strength that Elijah had. இவர்கள் மூலமாக என் ஆத்துமாக்களை நான் ரட்சித்துக் கொள்வேன். And through them I am going to save many souls. இவர்கள் மேலே என்னுடைய கரம் நிறையும். And upon them my hand will be overshadowing them. ஒருவராலும் என்னை தடுக்க இயலாது. No one can hinder this. உங்க விண்ணப்பங்களை ஜெபங்கள் எல்லாம் நான் கேட்டு பதிலளிக்கும் நேரம் அது சமீபம். The time has come to answer all your prayers and supplications. பயப்படாதே ஜனமே. Fear not, my people. I will help you. கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் மத்தியில் இருக்கிற இயேசு பெரியவராகவே அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.